இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து அழைக்கப்பட்ட வைசரான் வேலியுடைய நிலைமை இன்னைக்கு மோசமா இருக்கு. இந்தியாவுடைய முக்கிய சுற்றுலா தளத்துல ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருங்க. அண்ட் அதுல பஹல்காம்ல இருக்கிற இந்த வைசரான் வேலி நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்திருக்கு. பல படங்கள் இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா பயங்கரவாத தாக்குதல் ஏற்பட்டு அண்ட் அதுல 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. நாடு முழுவதும் இந்த விஷயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. பஹல்காம்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல இந்த வைசரான் வேலி அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய மழைலாம் இருக்கும். அண்ட் அது ஃபுல்லாவே ஸ்னோ படர்ந்திருக்கும். சோ பனி படர்ந்ததை பார்க்கும்போது அது அவ்வளவு அழகா இருக்கும். அதனாலேயே நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பகுதி ரொம்ப ஃபேவரட்டாவும் இருந்திருக்கு. இந்த பகுதியை பார்க்கும்போது நம்ம இந்தியால இருக்கோமா இல்லனா ஏதாச்சும் வெளிநாட்டுல இருக்கோமா அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுங்க. யூரோப்பியன் கண்ட்ரி சைட்லாம் இதே மாதிரி தாங்க இருக்கும். அந்த வெதரே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த இடம் முழுக்க ரொம்ப கிரீனரியா ரொம்ப அழகா இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஸ்னோவோட அல்பைன் ட்ரீஸ்லாம் இருக்கு. ஒரு கனவு உலகம் மாதிரி அவ்வளவு அழகா அந்த பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியை சுத்தி பார்க்கறதோட மட்டும் இல்லாம இன்னும் சில சுற்றுலா பயணிகள்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங்கும் போவாங்க. அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கிறதுனாலயோ என்னமோங்க நிறைய படங்கள்ல நம்ம இந்த பஹல்காம் டிஸ்ட்ரிக்ட் இருப்போம். அதை சுத்தி உள்ள பகுதிகள்லயும் நிறையவே ஷூட் பண்ணிருக்காங்க. பாலிவுட்ல பஜ்ரங்கி பைஜான், ஜப் தக் ஹே ஜான், ஹைவே, ராசி, முக்கியமா சொல்லணும்னா ஏ ஜவானி ஹே திவானி படத்துல அவங்க ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்க. அந்த காட்சிகள்லாம் அந்த படத்துல நிறைய இருக்கும். அவ்வளோ ஏங்க நம்ம தளபதி விஜயுடைய லியோ படத்துல கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நிறைய இடத்துல ஷூட்டிங் பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளோ பெரிய சுற்றுலா தலமா இந்தியாவுடைய மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு பாராட்டப்பட்ட ஒரு பகுதியில இப்படி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவே சோகமான விஷயமா தான் இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரமா இதுல இருந்து அந்த பகுதி மக்கள் மீண்டு வரணும், மறுபடியும் அது ஒரு சிறந்த சுற்றுலா தலமா மாறணும் அப்படின்றதுதான் எல்லா மக்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.